என் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, என் குடும்பம் கஷ்டப்படுது, எனவே அந்த குடும்பத்தின் கஷ்டத்தை உடனடியாக போக்குவது தான் என் வேலைன்ட்டு ஒவ்வொருவரும் நினைக்கிறதுனால தான் பல சமூகங்கள் இன்னும் சமூக பின்தங்கள், கல்வி பின்தங்கள் இருந்து வெளியில வர முடியல. நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது என்னன்னா, ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை என்று தயவு கூர்ந்து சொல்லவே வேண்டாம் என்பதுதான். அதுல புதுசாவும் ஒண்ணு இல்ல, கல்வியை குறித்து ஒண்ணுமே கிடையாது. வொகேஷனல் ஸ்ட்ரீமா இருக்கிற படிக்க பிள்ளைங்க கூட டிப்ளமாக்கு போக முடியும், இன்ஜினியரிங் காலேஜ்க்கு போக முடியும், உயர்கல்விக்கான வாய்ப்புகள். ஏன் அவர்களை வேலையை நோக்கி தள்ளணும்? அது பள்ளியினுடைய வேலை கிடையாது. பள்ளி படிப்பை முடிக்கும் போதே ஒரு வேலை திறனோடு தான் அவர் முடிக்கணும். அதுதான் தேசிய கல்விக் கொள்கையில நாம தவறுன்னு சொல்றோம். +1க்கு தேர்வு இருக்காது அப்படின்னு சொல்றதும், 8வது வரைக்கும் நாங்க முழு மதிப்பீட்டு முறையை நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்றதும், இத்தகைய அறிவிப்புகள் மட்டும்தான் அதுல சற்று ஏற்புடைய மாணவர் நலன் சார்ந்த ஒரு முழுமையான கல்விக் கொள்கையில இருக்க வேண்டிய பல கூறுகளை நம்மால் பார்க்க முடியும். தமிழ்நாடு அரசு மாநிலத்திற்கு என்று கல்விக் கொள்கையை வகுத்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறது என்கின்ற கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிற அந்த உரிமையை நிலைநாட்டியிருக்கு. அந்த வகையில் மாநிலத்திற்கு என்று ஒரு கொள்கை உருவாக்கியதை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்கலாம். இந்த +1 தேர்வு போன்ற பல விஷயங்கள் இதெல்லாம் நடைமுறை விஷயங்கள். நாம் கொள்கையில் என்ன எதிர்பார்ப்போம்னு கேட்டால், கொள்கை என்பது ஒரு தலைமுறைக்கானது. ஒரு தலைமுறைக்கானது என்கின்ற போது நாம் எதை எதிர்பார்ப்போம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து எத்தகைய மாற்றங்களை, அடிப்படை மாற்றங்களை கல்வித்துறையில் கொண்டு வர்றாங்கன்றது தான் நம்ம எதிர்பார்ப்போம். இந்த மாநில கல்விக் கொள்கையை அறிவிக்கின்ற இந்த நேரத்தில் தேசிய கல்விக் கொள்கை 2020 கடந்த 5 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்குது. அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 கொடுத்திருக்கிற சவாலில் மிக முக்கியமான சவால் அரசு பள்ளி கட்டமைப்பை சிதைப்பது, அரசு உதவி பெறும் பள்ளி என்கின்ற அந்த கோட்பாட்டையே தகர்த்துவது. அதேபோல் பாடத்திட்டங்களை அறிவியல் அணுகுமுறை இல்லாமல் நம்பிக்கை சார்ந்த ஒரு மிகவும் பிற்போக்கான மூட நம்பிக்கைகளை மாணவர்கள் அறிவியலாக நம்பக்கூடிய வகையில் பாடத்திட்டங்களை உருமாற்றுவது. இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்தியாவை சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசமாக கட்டமைக்கிறது. இப்போ இத்தகைய பெரும் சவாலை இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மாநில அரசு ஒரு கொள்கையை வகுக்கிறது என்கின்ற போது, அந்த கொள்கை மாநில அரசுகளால் உருவாக்கப்படுற ஒரு முதல் கொள்கையாக இருக்கும் என்கின்ற வகையில் அதிலிருந்து கூடுதல் எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டால், தேசிய கல்விக் கொள்கை 2020 முன்வைக்கிற சவால்களை எதிர்கொண்டு மாநிலம் சுயமாக கடந்த 100 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே நடந்த சமூக நீதிக்கான போராட்டங்கள், விடுதலைக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட சமூக நீதியின் அடிப்படையிலான கட்டமைப்புகள், அந்த கட்டமைப்புகள் அத்தனையுமே சிதைக்கின்ற ஏற்பாடு நடக்கின்ற போது அதை காப்பாற்றி, அதை வலுப்படுத்தி சமமான கற்றல் வாய்ப்பை எல்லோருக்கும் உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கல்வி கொள்கையை நாம் எதிர்பார்த்தோம். சாதாரணமாக கொள்கை அப்படின்னு சொன்னாலே, கல்வின்னு சொன்னால் உயர்கல்வி பள்ளிக்கல்வி சேர்த்து தான் இருக்கும். ஆனால் இதில் பள்ளிக்கல்விக்குன்னு தனியாக கொடுத்துருக்குறாங்க. சரி, பள்ளிக்கல்விக்குன்னு தனியாக கொடுத்தா கூட இத்தகைய கூறுகள் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தா அத்தகைய கூறுகள் இல்லை. இப்போ +1க்கு தேர்வு இருக்காது அப்படின்னு சொல்கிறதும், 8வது வரைக்கும் நாங்கள் முழு மதிப்பீட்டு முறையை நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்கிறதும், இத்தகைய அறிவிப்புகள் மட்டும்தான் அதில் சற்று ஏற்புடைய மாணவர் நலன் சார்ந்த, மாணவருடைய உளவியல் சார்ந்த அறிவிப்புகளாக நாம் பார்க்கிறோமே தவிர, ஒரு முழுமையான கல்விக் கொள்கையில் இருக்க வேண்டிய பல கூறுகளை நம்மால் பார்க்க முடியலை. தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கின்ற அந்த ஆவணம் கல்வியை பற்றி பேசாத ஒரு ஆவணம். எனவே தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பது கல்வி என்பதையே சிதைத்துவிடும். அது இந்தியா என்கின்ற தத்துவத்தையே அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு ஆவணம். ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைக்கிறதுக்கான ஒரு செயல் திட்டம். எனவே அந்த கொள்கையை எந்த மாநிலமும் பின்பற்ற முடியாது. அவ்வாறு பின்பற்றினால் அது அந்தந்த மாநில அரசு நடத்துகிற கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு பேர் ஆபத்தாக முடியும்.
அந்த வகையில் அந்த கொள்கையை நிராகரித்துவிட்டு மாநிலத்திற்கு என்று ஒரு சுயமான தேவை, மாநில மக்களின் எதிர்பார்ப்பு என்கின்ற வகையில் ஒரு கொள்கையை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த கொள்கையில் நாம் என்ன எதிர்பார்ப்போம்? நாம் அரசு பள்ளி கட்டமைப்பை வலுப்படுத்துவோம், அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியின் மூலமாக நாங்கள் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்றத உத்தரவாதப்படுத்தணும். ஆனால் இந்த கொள்கையில் அவங்க மாதிரி பள்ளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, வெற்றி பள்ளிகள்னு சொல்கிறாங்க. அப்போது அரசு கட்டமைப்பிலேயே பள்ளிகள் இருக்கும், வெற்றி பள்ளிகள் இருக்கும், மாதிரி பள்ளிகள் இருக்கும். அப்படின்னா மாதிரி பள்ளிகள்லையும் வெற்றி பள்ளிகளில் இருப்பவர்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கும், அவங்க உயர்கல்விக்கான அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள முடியும்னு சொன்னால், இப்போ மற்ற பள்ளிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்கொள்ள முடியாதுன்ற கருத்தை தானே விதைக்கிறோம். அப்போ மாணவர்கள் மத்தியில் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தாதா? அது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14க்கு எதிராக அமைஞ்சு போகாதா? ஆக ஒரு சமமான கற்றல் வாய்ப்பை கொண்ட சமச்சீர் கல்வி என்பதுதான் மாநில அரசினுடைய கொள்கையாக இருக்கின்ற போது, அதற்கு நேர் எதிராக பல வகையான பல அடுக்குகளை கொண்ட ஒரு கல்வி முறையை நீடிக்க செய்வது என்பது ஒரு மாநிலத்திற்கான பிரத்யோக கல்விக் கொள்கையாக இருக்க முடியாது. அதே போல் அனுபவ ரீதியான கல்வி அப்படின்னு சொல்லப்படுறதில்ல, நீங்கள் விலங்கியலாகட்டும், தாவரியலாகட்டும், வணிகவியலாகட்டும், இயற்பியலாகட்டும், வேதியியலாகட்டும், மொழி பாடமாக எந்த பாடமாக இருந்தாலும் எல்லா பாடத்தை சார்ந்தவர்களும் அந்த பாடம் சார்ந்த அந்த துறையில் இருக்கக்கூடிய செயல்பாட்டுக்கு உண்டான இடங்களை போய் பார்க்கறது. உதாரணத்துக்கு ஒரு உயிரியல் படிக்கிற மாணவர் பகுப்பாய்வு கூடத்துக்கு போய் பார்க்கலாம். டயக்னாஸ்டிக் சென்டரில் எப்படி ரத்தத்தை பரிசோதிக்கிறாங்க, எப்படி எக்ஸ்ரே எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு இயற்பியல் மாணவர் பக்கத்தில் இருக்க ஒரு லேத்துக்கு போகலாம், ஒரு சின்ன சின்ன தொழிற்சாலைகளுக்கு போகலாம், பார்க்கலாம், எப்படி இயந்திரங்கள் இயங்குதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் எதற்குன்னா, தான் படித்த கோட்பாடுகள், இயற்பியலில் தான் படித்த கோட்பாடுகள் அல்லது வணிகவியலில் தான் படித்த சட்டங்கள், அது வங்கியில் எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக போகிறது. அது வேலை திறன் பயிற்சி அல்ல, அது அனுபவபூர்வமாக உணர்வதற்கு. இந்த அனுபவபூர்வமான உணர்தல் என்ன கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் எந்த துறைக்கு அவர் உயர்கல்விக்கு போகிறாரோ அந்த துறையில் அவர் சிறந்த மாணவராக இருப்பதற்கு உதவும். நீட் அந்த வாய்ப்பை கொடுக்காது, பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு அந்த வாய்ப்பை கொடுக்காது. அதெல்லாம் வடிகட்டி வெளியேற்றுவது, நீ மேலே வராதேன்னு பார்த்துக்கிறது தான் நீட்டும் கியூட்டும். ஆக உண்மையிலே ஒரு ஆர்வத்தோடு ஒருத்தர் மேலே வரணும்னா அவர் படிக்கிற பாடத்துக்கு சார்ந்த இடங்களுக்கு போகிறது, பார்க்கறது. அதுக்கு பேர் தான் அனுபவ ரீதியாக கற்பது, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். அப்படி லேர்னிங்காக போகிறார் அவர், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு போகலை, வேலைக்கான திறன் வளர்ச்சிக்காக அவர் அங்கே போகலை. வேலை செய்ய வைப்பது என்பது பள்ளிக்கூடத்தின் நோக்கம் அல்ல. பள்ளிக்கூடத்தின் நோக்கம் உயர்கல்விக்கு செல்வதற்காக மாணவர்களை தயாரிக்கிற இடம்தான் பள்ளிக்கூடம். ஆனால் இந்த கொள்கையில் அவங்க மேல்நிலை பள்ளி கல்வியில் அவங்க ஒகேஷ்னல் ஸ்கில்லிங், ஒகேஷ்னல் ட்ரைனிங்க்கு ஐடிஐயோட லிங்க் வச்சுக்கிறது, அப்புறம் உள்ளூர் தொழிற்சாலைகளுடைய தேவைக்கு தகுந்தாற் போல தொழிற்பயிற்சி மேற்கொள்வது. இவங்கெல்லாம் யார்? 18 வயதுக்கு உட்பட்டவங்க, 16லேருந்து 18 வயதுக்கு. அப்படின்னா குழந்தை பருவத்து மாணவர்கள் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமாக இருக்கிற படிக்க பிள்ளைங்க கூட டிப்ளமாவுக்கு போக முடியும், இன்ஜினியரிங் காலேஜுக்கு போக முடியும், உயர்கல்விக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அவர்களை வேலையை நோக்கி தள்ளணும்? அது பள்ளியினுடைய வேலை கிடையாது. அப்போ பள்ளி படிப்பை முடிக்கும் போதே ஒரு வேலை திறனோடு தான் அவர் முடிக்கணும். அதுதான் தேசிய கல்விக் கொள்கையில் நாம் தவறுன்னு சொல்கிறது. தேசிய கல்விக் கொள்கையில் மட்டும் இல்லை, 1986 கொள்கை, 1992 கொள்கையிலையும் இதைத்தான் நாம் எதிர்த்தோம். இந்த கூரை தான் நாம் எதிர்த்தோம். இப்போ நீங்கள் மேல்நிலை பள்ளி கல்வியில் இன்றைக்கு நீங்கள் சொல்கிறத தேசிய கல்விக் கொள்கையை பார்த்தீங்கன்னா மேல்நிலை மற்றும் இடைநிலை என்று பிரிக்கலை, செகண்டரி ஹையர் செகண்டரின்னு பிரிக்கலை. அவங்க செகண்டரி ஹையர் செகண்டரி ரெண்டையும் சேர்த்து செகண்டரின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்படின்னா 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை தான் அவங்க 4 ஆண்டுன்னு சொல்கிறது, 5+3+3+4ன்னு. இன்றைக்கு தேதியில் இருக்கிற நிலைமையை வைத்துக்கொண்டு நான் ஹையர் செகண்டரிக்கு தான் சொன்னேன்னு நீங்கள் கொள்கையில் ஒத்துக்கிட்டா, இந்த ஹையர் செகண்டரி இந்த செகண்டரியாக மாறும் பொழுது உங்களுக்கு அப்போ 9லேருந்தே வந்துடும் இல்லையா? இந்த சிக்கல்லாம் இருக்குது. அப்போது தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏன் நிராகரிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும்ல. நிராகரிப்பதற்கு ஒரு காரணம் இருக்குன்னா என்ன காரணம்? அப்போ அந்த காரணத்தை புரிந்து கொண்டால் தானே புதியதாக உருவாக்கக்கூடிய கல்விக் கொள்கை என்பது இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டான கல்விக் கொள்கையாக அமைய முடியும். எனவே அத்தகைய கூறுகளோடு இந்த பள்ளிக்கல்வி உருவாகிக்கிற இந்த கொள்கை என்பது மேம்படணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.
அது இன்னும் செழுமைப்படுத்தப்படணும். உயர்கல்விக்கு இன்னும் அவங்க அறிவிக்கலை. அப்போ உயர்கல்விக்கு அறிவிக்கும் பொழுதாவது பள்ளிக்கல்வி உயர்கல்வி ரெண்டுத்திலையும் சேர்த்து இந்த சிக்கல்களை எல்லாம் களைந்து விட்டு சமூக நீதியின் அடிப்படையில் சமமான கற்றல் வாய்ப்பு தொடக்கப்பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் எல்லோருக்கும் கிடைக்கும் என்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய கல்விக் கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு. நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது என்னன்னா, ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை என்று தயவு கூர்ந்து சொல்லவே வேண்டாம் என்பதுதான். அதில் புதுசாகவும் ஒன்றும் இல்லை, கல்வியை குறித்தும் ஒன்றுமே கிடையாது. புதுசாக எதுவும் இல்லாமல் கல்வியை குறித்தும் ஒன்றும் இல்லாத ஒரு ஆவணத்தை போய் புதிய கல்விக் கொள்கை என்று திரும்ப திரும்ப அதுக்கு பெயர் வைத்து கொண்டிருப்பது என்பது நியாயமே கிடையாது. அதை இந்தியாவை பின்னுக்கு இழுக்கிற கல்வி, இந்தியாவை பின்னுக்கு இருப்பதற்கான சூழ்ச்சி தான். நீங்கள் காலமாக உனக்கு என்ன தேவையோ அதற்குண்டான வேலை திறனை படிச்சுட்டு போன்னு கர்ணனுக்கு என்ன சொன்னாங்களோ, ஏகலைவனுக்கு என்ன சொன்னாங்களோ அதை மீறி படிக்கணும்னு நீ ஆசைப்படாத. அப்படி ஆசைப்பட்டதால தானே ஏகலைவன் தலை கொய்தாங்க, வெட்டி எடுத்தாங்க. கர்ணனை நீ கற்றுக்கொண்ட வித்தையை மறந்து போவ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உன் நியமனங்கள் என்னையோ, உன் வேலை என்னையோ, உன் பிறப்பு என்னையோ, உன் பிறப்பின் அடிப்படையில் உனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை பார்த்துட்டு போ. காலங்காலமாக என்ன பேச்சு, உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, +2 படிச்சுட்ட ஒரு வேலைக்கு போகக்கூடாதா, ஒரு வேலை கற்றுக்கூடாதா? இது சாதாரணமாக புழக்கத்தில் இல்லையா? என் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, என் குடும்பம் கஷ்டப்படுது, எனவே அந்த குடும்பத்தின் கஷ்டத்தை உடனடியாக போக்குவது தான் என் வேலைன்ட்டு ஒவ்வொருவரும் நினைக்கிறதுனால தான் பல சமூகங்கள் இன்னும் சமூக பின்தங்கள், கல்வி பின்தங்கள் இருந்து வெளியில் வர முடியல. குடும்ப கஷ்டத்தை போக்க வேண்டிய பொறுப்பு அரசுடையது. அரசு அதை வேலையை செய்யணும். அப்போ இளைஞனுடைய வேலை என்னவா இருக்க முடியும்னா அவன் கல்வி கற்பது தான். எனவே அந்த கல்வி கற்கின்ற வாய்ப்பை, இந்த உயர்கல்வி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அளவில் மாநில கல்விக் கொள்கை வகுக்கப்படணுன்றது தான். தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் மக்களுடைய வரி பணத்தில் நிதி ஒதுக்கி கல்வியை அரசு கொடுக்கும் என்கின்ற ஒரு கொள்கையாக இந்த கொள்கை, மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை உருவாக வேண்டும். அதுதான் தேசிய அளவில் அறிவிக்கப்பட்டிருக்கிற தேசிய கல்விக் கொள்கை 2020 இருக்கக்கூடிய தவறுகளை மக்கள் உணரச் செய்வதற்கு உதவும். அதைத்தான் தமிழ்நாடு அரசிடம் நாம் எதிர்பார்க்கிறோம்.